ஜென்சி மட்டும் டார்கெட் கிடையாது, எல்லாரும் டார்கெட் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பேசினது யார்? காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள். அவங்க தான். அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, தாவேகா தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? நம்மளுடைய புதிய வாக்காளர்கள் இருக்காங்களே, இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் நம்ம கட்சியை சார்ந்தவங்களுக்கு மட்டும் வேணும்னே ஃபார்மெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை பற்றி கேள்வி கேட்டப்ப அது வந்து புது வாக்காளர்கள்லாம் இப்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னால் ஜென்சியில் வருவாங்க. அவங்களாம் ஜென்சி வந்து குறி வைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இதை வந்து கேள்வியாக கேட்டப்ப அதுக்கு ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்சி மட்டும் இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, எல்லா வாக்காளர்களும் பாதிக்கப்பட போகிறாங்க, அதுவும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இதில் பாதிப்புக்கு உள்ளாக போகிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த எஸ்ஐஆரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸை ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண முடியும்னு கொஞ்சோண்டு மூலகிறவன், தம் தூண்டு மூலகிறவனு கூட புரியும் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. இது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் கமிஷனா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க ஜோதிமணி அவர்கள். இல்லை, ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டுமே போகும்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு போயிடும். லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இவங்களுக்கு போக அவங்களுக்கு போகணும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா 30 நாட்களுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் செய்யணும்? இது குடியுரிமை சரிபார்க்கிற ஒரு எக்ஸசைஸ். அதை செய்ய வேண்டிய தேவை இந்தியாவில் கிடையாது, அதை செய்ய வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் கிடையாது, அதை செய்யறதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ரெண்டாவது, ஏன் வந்து இவங்க 30 நாளில் எப்படி பண்ணுவீங்க? 30 நாளில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அது. நீங்கள் 8 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 6.5 கோடி பேரை 30 நாளுக்குள்ளே ஃபார்ம் கொடுத்து 30 நாளுக்குள்ளே அவங்களை எழுதி, அவங்க வந்து 2002 ஓட்டு போடலைன்னா நீ அதை கொண்டா இதை கொண்டா, அவங்க அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா, அவங்க ஐடி என்ன, அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க, உங்கள் பூத் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டு அதை அத்தனை ஃபில்லப் பண்ணி அதை அத்தனை டைப் பண்ணி அதை அத்தனை வரைவு அதுக்கப்புறம் 5 நாளில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இது எப்படி சாத்தியம்? இது வந்து அறிவுன்னு ஒரு கொஞ்சம் குட்டியான அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். இது தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? அதுக்கடுத்துதான் இப்போ வந்து விஜய் அவர்கள் கூட காங்கிரஸுக்கு கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பரவலான ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து ஊருக்குள்ளே இருக்குது பரவலாக. அதை வந்து கேட்குறாங்க ஜோதிமணி அவர்கள்ட்ட. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இருக்கே அந்த மாதிரி அப்படி வராது. அரசியல் தலைவர்களை பொறுத்தவரைக்கும் அப்படி பளிச்சுன்னு இல்லைடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு காலத்தில் பாஜகவோட இனிமேல் கூட்டணியே கிடையாதுடா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் பார்த்தா பாஜகவோட கூட்டணி வச்சார். அந்த மாதிரி மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக நேக்கா பதில் சொல்லியிருக்காங்க ஜோதிமணி அவர்கள். விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் வந்து 2010 வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சுருக்காரு. அது வந்து அது பல்வேறு காரணங்களால் அப்போ நடக்கலை. அதனால் அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுகிறது தான் வழக்கம்தான். அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம், ரொம்ப காலமாக இந்த கூட்டணி இருக்குது. அதனால் தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதனால் சமூக வலைத்தளங்களில் எழுதுறதுலாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம்.